சிம்பிளா, ஈஸியா 10 வகையான உகாதி ரெசிபீஸ் பார்க்க போறோம். எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பனானா போலி, அதுக்கப்புறமா புளியோதரை, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போறோம். இதுக்கப்புறம் சேமியாவையும் ஜவ்வரிசி வச்சு சுகர் இல்லாம ஒரு பாயாசம் பண்ண போறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா மெதுவடை. மெதுவடை யூசுவலா யாருக்குமே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான மெத்தட்ல பண்ணியிருக்கிறதுனால, நல்ல மொறுமொறுப்பாவும், ஆயில் அப்சர்வ் பண்ணாம இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ, இதுக்கப்புறமா கேசரி பாத் இல்ல அப்படின்னா, ரவை கேசரின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா சுகர்ல பண்ணுவாங்க. ஆனா, நம்ம நாட்டு சர்க்கரையில பண்ணியிருக்கோம். நீங்க வெல்லம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அப்படியே வாயில வச்சோன்னா கரைஞ்சிற மாதிரி இருக்கும். இது வந்து உண்ரல்ல பாயாசம். இதுவே சுகர் இல்லாம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாகோ பகலாபாத். இது வந்து தயிர் சாதம் பண்ணுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஜவ்வரிசியில பண்ணியிருக்கேன். ஸோ, இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குக்கர்ல பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொசம்பரி பண்ணுவாங்க. நான் வந்து சுண்டல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் சாதம். ஸோ, இப்போ முதல்ல பார்க்க போறது போளி. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பெல்லாம் இல்லாம இன்ஸ்டன்ட்டா வாழைப்பழத்த வச்சு பண்றது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். மைதா யூஸ் பண்ணாம நம்ம கோதுமை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதுக்கு முதல்ல ஒரு பழம் மட்டும் போதும். பழம் அப்படிங்கிறது நீங்கள் நேந்திரம் பழம் எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபில்லிங்க்கு அந்த திக்னஸை கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கப்புறமா அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும்னுலாம் அவசியமே இல்லை. இப்போ தேங்காயும் நம்ம கூட எடுத்துக்கணும். பேனில் நெய் விட்டுட்டு இந்த வாழைப்பழம் அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இதை வந்து குக் பண்ணால் போதும் அந்த நெய்யில். ஃப்ளேவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி போடணும். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அந்த வெல்லம் நல்லா வந்து உருகி வரும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கருப்பட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேட்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அது வந்து ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் பழமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும், ஹல்வா மாதிரி. இது அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரவை போடுறேன். நீங்கள் எந்த ரவை வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்படி திக்னஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட ரவை இல்லை அப்படின்னா மில்க் பவுடர் போடலாம், அரிசி மாவு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அவல் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் எல்லாம் எதுவுமே மாறாது. நெய் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன், அது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வந்துடும். இந்த பூர்ணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு கோதுமை மாவு, உப்பு, ஆயில், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் வேணாம் அப்படின்னா நெய், பட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். இதோடு விட்டுறலாம், இல்லைனா இது ஆயில் ஊற்றி கூட நீங்கள் ஊற வைக்கலாம், ஆப்ஷனல் தான். 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது ரெடி ஆகிட்ருக்கட்டும். இதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். மேல் மாவுக்கு நான் கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மைதா யூஸ் பண்ணுறதுனா சேம் மெத்தட் தான். நம்ம போலி அப்படிங்கிறது சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் ரொம்ப ஆயிலியாவோ நெய்யாவோ நம்ம இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது மாதிரி கிராக் இல்லாமல் பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய போலி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிடிச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். இல்லை அப்படின்னா மேல் மாவு ட்ரை ஆனால் நல்லா இருக்காது, சாஃப்டாக வராது நமக்கு. இப்போ நமக்கு ஃபில்லிங் ஆறிடுச்சு. இந்த ஃபில்லிங்லேருந்து தேவையான அளவு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம மேல் மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஃபில்லிங்கும் எடுத்து வச்சுக்கணும். ஃபில்லிங் வந்து குறைவாகவோ இல்லை ஓவராக அதிகமாகவோ இருக்கக்கூடாது.
இது வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ முதல்ல இப்படி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபில்லிங் எல்லாம் வைக்கும்போது நம்ம ஈஸியாகிடும். ஸோ இப்படி பல இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பூர்ணம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் பூர்ணம் கூட நீங்கள் பண்ணலாம். நல்ல எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு அதையும் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது மாவு தூவிட்டு தான் நம்ம முதல்ல தேய்க்க போகிறோம். இது நான் 2 மெத்தட்லேயும் காமிச்சிருக்கேன். ஒன்று கையில் வந்து பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லில் இது மாதிரி தேய்ச்சி எடுக்கிறது. ஸோ நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு சர்க்கிளாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கப் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பூர்ணத்தை வச்சிடலாம். இதை வந்து டைட்டாக சீல் பண்ணிவிடணும், அவ்வளோதான். ஸோ முதல்ல இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். ஃபில்லிங் மட்டும் நீங்கள் வெளியே வரக்கூடாது. அதே சமயம் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஃபில்லிங் வந்து வச்சிடாதீங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஸோ இதை சீல் பண்ணதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணும்போது எல்லா இடமே ஸ்மூத்தாக வந்துடும். இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு நம்ம தேய்க்க வேண்டியது தான். யூஸ்வலாக போலி அப்படிங்கிறது மைதாவில் பண்ணுவாங்க, கடலைப்பருப்பு போலியை வச்சு, கடலைப்பருப்பு பூர்ணத்தை வச்சு. ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஆயிலே ரொம்ப டிப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மாவு தூவி பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துருங்க. இன்கேஸ் அப்படி தேய்க்க வரல அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளானது, கொஞ்சம் மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிங்களா அது சுஜியப்ப மாதிரி ஆகிடும். நாம் இப்படி மாவு தூவிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தின்னாகவே தேய்க்கலாம். அதே சமயம் ஃபில்லிங்கும் வெளியே வராமல் பண்ண முடியும் நம்மளால். இது அப்படியே எடுத்து நம்ம பேனில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி பர்ஃபெக்டாக வந்துடும். இதுக்கு ஆயிலெல்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது நல்லா உப்பி வந்துடும். இது 2 பக்கம் சைடு திருப்பி போடணும். அதுக்கப்புறம் நெய்யோ இல்லை பட்டரோ தடவினா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை அப்படின்னா காட்டன் கிளாத்தில் வச்சு மூடிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ட்ரைனஸ் வந்து வராமல் அந்த சாஃப்ட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா வாழலை இருந்ததுன்னா வாழலை மேலே போட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரியே நான் வந்து 2-3 வந்து போடுறதையும் காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து அரிசி மாவில் வந்து நீங்கள் மேல் மாவு ரெடி பண்ணலாம். ராகி மாவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப நல்லா தின்னாக தேய்ச்சிருக்கேன். மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி. இது வேகிறதுக்கு 3 நிமிஷம் தான் தேவைப்படும். ஸோ இதே நீங்கள் மைதாவில் ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா மைதா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், நெய் போட்டு நல்லா சாஃப்டாக பசஞ்சுக்கோங்க. பூர்ணத்துக்கு கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வெல்லம், தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம எப்பவும் போல்
போலிகளா வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேசரி பாத், ரவா கேசரி எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். யூசுவலா சுகர், அதுக்கப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நெய்யும் குறைவா வந்து பிடிக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரையில பண்ணியிருக்கேன். அதாவது பாம் ஜாகரி. நீங்க வெல்லத்தில பண்ணலாம், கருப்பட்டியில பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்க பண்ணலாம். இதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, முந்திரி, திராட்சைய வறுத்தெடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆவற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா, ஆயில்ல கூட நீங்க பண்ணலாம். ஆனா என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க நெய் தான் வந்து டேஸ்ட் அதிகமா குடுக்கும். நீங்க பாதி, பாதி எடுத்துக்கலாம். 1/4 கப் வந்து நீங்க ஆயில் எடுக்கிறீங்க அப்டின்னா, 1/4 கப்லயே வந்து பாதி ஆயில், பாதி நெய் போட்டு கூட நீங்க இந்த கேசரி பண்ணலாம். ஸோ இதே நெய்ல கிட்டத்தட்ட 1 கப் ரவ போடுறோம். நான் வந்து சின்ன கப்ல தான் போட்டிருக்கேன். நீங்க அளவு கப் அப்டின்னா, எந்த கப்ல எடுக்கிறீங்களோ, அதே கப்ல வந்து நீங்க சுகர், அதுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊத்திக்கணும். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வறுத்த ரவ, வறுக்காத ரவ எது போட்டாலுமே, நீங்க ஃபர்ஸ்ட்டு நெய்ல ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த ரவையோட ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ இப்போ 1 கப் எடுத்ததுனால, கிட்டத்தட்ட 3 கப் தண்ணி ஊத்துறோம். இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும். அதே சமயம் ஓவராவும் கொதிக்கக்கூடாது. ஜென்டிலா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு கொதி வரும்போது, நம்ம வறுத்து வச்ச ரவைய போடணும். இது வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு இப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரையோட சிரப்புல போட்டும் பண்ணலாம். இப்போ இந்த ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீல போட்டோம்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் உடைஞ்சிரும். ஸோ, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ மரக்கரண்டிய வச்சு நீங்க கட்டியெல்லாம் உடைச்சு விட்டுறலாம். ஸோ, ரவை எப்பவுமே நம்ம ரவா கேசரி பண்ணும்போது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணீல போட்டீங்க அப்படின்னா, அது கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ, அதனால சிம்ல வச்சுட்டு நீங்க ரவைய போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஸோ, இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இதுல நாட்டு சர்க்கரை. நான் வந்து 1 கப் எடுத்ததுனால 1 கப் நாட்டு சர்க்கரைய போட்டிருக்கேன். அதுல கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும், ஏலக்காயும் போட்டு நான் மிக்ஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ, அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை. 1:1ங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 1 கப் ரவை, 1 கப் நாட்டு சர்க்கரை, 3 கப் தண்ணி, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் நெய் ஊத்துனீங்க அப்படின்னா, அதாவது எந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னா, நம்ம கல்யாணத்துல கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ரவா கேசரிய சாப்ட்டுருக்க மாட்டோம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா இதிலேயே உடைச்சு விட்டுறலாம். அதே சமயம் ரொம்ப வேகமா வந்து அடிச்சு நம்ம கிளறிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் நெய் விடணும். ஸோ நெய் ரொம்ப பிடிச்சவங்க அதிகமா விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி ஆயில் வந்து நீங்க போட்டுக்கலாம். இதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பால் கேசரியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். மொத்தமா ஒரு 1/4 கப் நெய் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே வந்துடுச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி அதுக்கப்புறம் வெல்லத்திலயும் கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். 2மே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். பால் கேசரிக்கு முதல்ல ரவைய வறுத்துட்டு, அதுக்கப்புறம் பால்ல வேக வச்சுட்டு, சுகர், ஆரஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு, நெய் இல்லன்னா ஆயில் 2 போட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு
ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நாட்டு சர்க்கரை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல முந்திரி, திராட்சைய போட்டுருவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி கரண்டியில எடுத்து போடும்போதே அப்படியே ஹல்வா மாதிரி விழும். இது வந்து நீங்க நெக்ஸ்ட் டே வச்சிருந்தா கூட சேம் அதே மாதிரி சாஃப்ட்டா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது கெட்டு போகாது. இதே மாதிரி நெறைய ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். நெறைய ஹெல்தியான ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கருப்பட்டி, வெல்லம் இதுல எல்லாம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவ் வேர்ல்ட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு யூசுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுகர்லேயே எல்லாமே போட்டுட்டு இருக்கிறதுக்கு, உகாதிக்கு நம்ம எல்லாமே வெல்லத்தில பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கூட நாட்டு சர்க்கரை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா, ஹெல்தியா ஒன்றில்ல பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது பால் கொழுக்கட்டை நம்ம வெல்லத்தில பண்ண போறோம். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம கணேஷ் சதுர்த்திக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா 30 நிமிஷம் கூட உங்களுக்கு போதும். இதுக்கப்புறமா ஒரு பேன்ல 1 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இதுல வந்து நம்ம அரிசி மாவுல தான் பண்ண போறோம். தண்ணி வேணாம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பால், தேங்காய் பால் எது வேணாலும் ஊத்திக்கலாம். நல்ல டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரையை ஒரு 3 டேபிள் ஸ்பூனோ இல்ல வெல்லமோ நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் உப்பு போடுங்க. இப்போ 1 கப் அரிசி மாவை நல்லா தூவன மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பால் கொழுக்கட்டை அதே மெத்தட் தான். மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும். நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி. தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் ஊத்திக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். பேன்ல ஒட்டாம வந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா, அதுலேயே நல்லா வெந்துரும். அந்த டைம்ல நீங்க ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு தான் மூடி வைக்கணும். அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஒரு நெல்லிக்காய் அளவு பால் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த உண்டுல பாயாசம் திக்னஸ்க்காக நம்ம இதை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா கூட அரிசி மாவு கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பட் ஏற்கனவே இது வெந்ததுனால உங்களுக்கு இது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதை திக்னஸை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த மாவு இருக்குதுல்ல, இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி உருளையாக பிடிக்கலாம், ரவுண்டாக பிடிக்கலாம், தட்டையாக பிடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. ஒரு பாதி நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வேக வச்சு குழந்தைகளுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டும் கொடுக்கலாம். உருண்டைகளா இல்லைன்னா லைட்டாக சென்டரில் கேவிட்டி மாதிரி பண்ணிட்டு கூட நாட்டு சர்க்கரையை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பால்ஸ் வந்து பிடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு மேக்ஸிமமே 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் தேவைப்படும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரொசீஜர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதில் சுகர் போடாதனால நல்ல ஹெல்தியானது கூட. அயன் சத்து அதிகமாக இருக்கிறது. அரிசி மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே தெரியும். இது வந்து குளூட்டன் ஃப்ரீ. வெயிட் லாஸ்ன்னு போகும்போது கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பெருசாக வந்து நாம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண மாட்டோம். நெய்யில் வறுத்து போட மாட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்ந்துருக்கு. அதுவுமே ஹெல்தியானது தான். இது மாதிரி ஸ்டிக்கி இல்லாமல் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த பால்ஸ் வந்து இதில் வேகணும். நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ண மாட்டோம். இல்லை உங்களுக்கு ஸ்டீம் பண்ணுற மெத்தட் பிடிக்கும் அப்படின்னா ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு போட்டுட்டு இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் நீங்கள் வேக வச்சாகணும். அதுக்காக தான் இந்த தண்ணி. இன்கேஸ் உங்களுக்கு இது வேகும்போது தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பால் உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நீங்கள் அந்த ரைஸ் பால்ஸை வந்து இதில் போடணும். அந்த பால் கொழுக்கட்டையை வந்து நீங்கள் போடணும். ஏன்னா இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் தேவைப்படும். ஏன்னா ஆல்ரெடி வெந்தது. ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்க வேணாம்.
ஸோ அதை வந்து நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கணும். இதுலேயே கடலைப்பருப்புக்கு பதிலாக நம்ம ஸ்வீட்டோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பயிறு போட்டுறாதீங்க, பருப்பு நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு நல்லா வெந்துடுச்சு அந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே. ஸோ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு சர்க்கரை போடுறோம். நீங்கள் வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் போடலாம், ப்ரௌன் சுகர் போடலாம், கருப்பட்டி நல்லாயிருக்கும். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ். ஏன் அப்படின்னா அந்த சுகர் சிரப் வந்து அந்த பால்ஸில் இறங்கணும், அதுக்காக தான். அதே சமயம் ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பால்ஸை போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். நான் சொல்கிறது ஸ்டார்டிங்கில். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவு மிக்சரை வந்து நம்ம இதில் ஊற்றுறோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவாங்க. கடலைப்பருப்பெல்லாம் போடுறது கிடையாது. மற்றபடி பால்ஸை வந்து இதே மாதிரி பிடிச்சி ஸ்டீம் பண்ணியோ இல்லை வேக வச்சோ பாலில் போட்டோ சுகர் வெல்லம் போட்டு கொடுப்போம். இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போடணும். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாதிக்காய் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் கூட கொஞ்சம் போடலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாட்டு சர்க்கரையோட கோட்டிங் இருக்கும், உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாயாசம் அப்படிங்கிறதுனால நம்ம பால் தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி நாட்டு சர்க்கரை வெல்லமெல்லாம் போடும்போது பால் ஊற்றும்போது திரிஞ்சிடும் ரொம்ப சூடாக இருந்தால். அதனால நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு பால் ஊற்றுங்க. இதில் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் 1/2 லிட்டர் பால் கூட ஊற்றல. பால் பிடிக்காதவங்க சொன்ன மாதிரி தேங்காய் பால், ஆல்மண்ட் மில்க், அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓட்ஸ் மில்க் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஓட்ஸை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுறது. நம்ம விதுன்னு இருக்கும்போது நம்ம பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் முந்திரி திராட்சையெல்லாம் நீங்கள் வறுத்தும் போடலாம், பட் சிம்பிளாகவும் இப்படியும் விட்டுறலாம். ஸோ இந்த உருண்டை பாயாசம் அப்படிங்கிறது உகாதிக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ரெசிபீஸை இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னா ஒரு சில ரெசிபீஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான முறுமுறுன்னு ஒரு மெதுவடை பண்ண போகிறோம். இது வந்து ஃபெஸ்டிவலுக்கும் பண்ணலாம், டீக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸே பண்ணிடலாம், வடை செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ண போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், வெளியே உள்ள நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குடிக்காது. ஸோ அது மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பர்ஃபெக்டான மெதுவடைன்னு சொல்லலாம். நம்ம சட்னியோடு எடுத்துக்கலாம், இல்லைன்னா டீக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து உளுந்து ஒரு கப், அது முழு உளுந்து போட்டுக்கலாம், அது ரொம்ப நல்லது கூட. 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 125 கிராம், அதாவது 125 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம 2லேருந்து 3 மணி நேரம் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சுக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிருவோம். தண்ணி இருந்தால் வந்து மாவு ரொம்ப ரன்னி ஆகிடும். ஸோ இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போடுறோம், இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டாலும் ரொம்ப நல்லது. இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் ஐஸ் கோல்டு வாட்டர் போடணும். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸோட கூட நீங்கள் போடலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டு தான் நம்ம அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஊற்றி தான் அரைக்கணும். ஏன் அப்படின்னா மிக்ஸி சூடாகிடும், மாவு வந்து நல்லா வராது. அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுவோம். ஸோ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறோம். நீங்கள் அரைக்கணும்னா இன்னும் திக்காக கூட நீங்கள் அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்புன்னு சொல்கிறது, இதை வந்து அப்படியே வந்து பீட் பண்ணணும் கையிலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் பீட் பண்ணணும். அப்போ வந்து நல்லா அதில் வந்து ஏர் க்ரியேட் ஆகி அந்த பேட்டர் வந்து இன்னும் ஃப்ளஃபி ஆகும்.
ஸோ இந்த ஸ்டெப்பும் அந்த ஐஸ் வாட்டரையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இதே வந்து கிரைண்டரில் பண்ணும்போது இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இந்த அளவுக்கு பீட் பண்ணணுமோ ஐஸ் போடணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. மிக்சியில் பண்ணும்போது ரொம்ப குறைவாக பண்ணும்போது இது மாதிரி நம்ம மிக்சிலேயே பண்ணலாம். ஸோ நல்லா க்ரியேட் ஆகிடுச்சு. இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அந்த பேட்டர் போடுங்க. அப்படியே நல்லா மிதக்கு தான். இதே தான் வந்து பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறோன்னா கிறிஸ்பினஸை வந்து கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது. நம்ம கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயில் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது தடுக்கும் இது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம மாவோட திக்னஸ்க்காகவும் நம்ம போடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுவோம். நீங்கள் அப்படி கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து உளுந்து அரைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ நான் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். அதாவது ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண ஒரு பெப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் கியூமின் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அரிசி மாவு, நார்மல் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி பச்சரிசியை வந்து உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகிடும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவோ மைதாவோ கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படி கரண்டி எடுத்துக்கிறோம். நல்லா வந்து தண்ணியை தடவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை கையில் எடுத்துகிட்டு இது மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து தண்ணியை தொட்டு நடுவில் ஒரு வந்து கேவிட்டி மாதிரி கிரியேட் பண்ணிவிடுங்க, ஹோல் மாதிரி. அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து கரண்டியில் போடும்போது கரண்டியில் தண்ணியை தடவிட்டு போடுங்க. நீங்கள் ஆயில் தடவிட்டு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட வந்து நீங்கள் வந்து டீ வடிகட்டுறதில் கூட நீங்கள் வந்து ஷேப் பண்ணி போடலாம். இல்லைனா கரண்டியில் இது மாதிரி கரண்டியோ இல்லை ஒரு குட்டி வந்து பவுலாக இருந்ததுன்னா அது மேலே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து போட்டுட்டு ரப்பரால் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே ஷேப் பண்ணி அப்படியே டைரெக்டாக போடலாம். ஸோ அதுவும் வந்து நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இப்படி வந்து நான் இந்த வீடியோ எதுக்காகனா, இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் கையில் வந்து எடுத்தால் வராது. உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இல்லைன்னா கூட உங்களுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வடை ஈஸியாக செய்யலாம். இது வந்து நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து தப்பே ஆகாது. ஸோ உங்களுக்கு இப்படி பேட்டர் ரெடி பண்ணி இந்த கரண்டிலே உங்களுக்கு போட தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கையில் உருட்டி சின்ன சின்ன பால்ஸாக போட்டிங்கன்னா ரொம்ப 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 பர்ஃபெக்டாக வந்துடும். அது வந்து உளுந்து போண்டா மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி சேமியா பாயாசம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். பொங்கல், சங்கராந்தி, தீபாவளி, நியூ இயர் கூட இது வந்து செய்யலாம். இப்போ ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஊற வைக்காமல் கூட போடலாம். பட் ஆனால் அது வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும், அதனால தான். ஸோ தண்ணியை வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய், திரும்ப ஒரு 1/4 கப் சேமியா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 500 ml பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ முதல்ல பாதி பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு. ஸோ தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கப் ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா ஜவ்வரிசி வேகும்போது தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ பால்லையே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா பால் ரொம்ப எடுத்துக்கும். 1.5 லிட்டர் பால் தேவைப்படும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறோம். நான் ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசியும் நான் போட்டிருக்கேன். இப்போது இது வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வெந்தது அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்.
இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அப்போ சேமியாவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ரெண்டுமே தனித்தனியாக வேகணும்னு அவசியம் இல்லை. வெந்துட்டுருக்க சமயத்தில் 3/4 கப் வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்யில் வறுக்கிறதுக்கு முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஈவன் சிரோஞ்சி கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆற வச்சுட்டு தான் நம்ம வெல்லத்தை ஊற்றணும். இப்போது ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ முந்திரி திராட்சையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வைக்கிறது அப்படின்னா ரொம்ப வந்து சில்லுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம ஆற வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வார்மாக இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க அடுப்புலேருந்து எடுத்து. நம்ம வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாம் போடும்போது பால் திரிஞ்சிடும். கொதிக்கும் போது போட்டோன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் வெல்லம் ஊற்றும் போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது அந்த வெல்லம் நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை வடிகட்டி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜிலலாம் வந்து நான் சொன்ன மாதிரி அடுப்பை ஆனே பண்ணக்கூடாது. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, இப்போ நல்லா இலகிடுச்சு. பாயாசம் பதம் வந்துருச்சு நமக்கு. ஸோ பர்ஃபெக்டாக சுகர் இல்லாமல் வெல்லத்தை வச்சு ஒரு சிம்பிளான பாயாசம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும். தேவைப்பட்ட நிறைய நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அவங்களுக்கு பிடிக்குன்னா டூட்டி ஃப்ரூட்டி, செரி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம தனித்தனியாகவும் பண்ணலாம். ஜவ்வரிசி பாயசம் தனியாக, சேமியா பாயசம் தனியாக பண்ணலாம், சுகரில் பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2மே ஒன்றா போட்டு பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை, அதாவது புளி சாதம், டேமரின் ரைஸ், அதோடு சேர்த்து நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட்டு, அப்பளம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு 2 நாள் வச்சுக்கிற மாதிரி புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு நம்ம அதனோட விதையெல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்துடலாம். நம்ம ஏன் வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோன்னா ஹாட் வாட்டரில், அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த புளி பேஸ்டெல்லாம் வெளியே வந்துடும். இப்போது அரிசி எடுத்துக்கலாம். சோனா மசூரி ஏதாவது ஒரு அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப் நம்ம போட்டுக்கலாம். அதாவது சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தால் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி, அதாவது 2 கப்புக்கு ஒரு 5 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20-30 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் விட்டோன்னா பர்ஃபெக்டான ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை மூடி ஒரு 4 விசில் விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம உடனே எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ஆற வச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஒன்றோடனும் ஒட்டி அந்த புளிசாதம் வந்து ரொம்ப கொலன்னு ஆகிடும். ரொம்ப சோகியாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. வறுத்து நம்ம ஒரு சிலதை அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, மிளகு, அதுக்கப்புறம் எள்ளு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வெடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெந்தயத்தையும் தனியாக அரைக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாகவும் அரைக்கலாம், இல்லை கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் வந்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இதை வந்து நம்ம ஒரு குட்டி அம்மிக்கல்லில் போட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் வெந்தய பொடி கூட நீங்கள் போட்டுடலாம். இந்த புளி சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த வெந்தய பொடின்னு சொல்லலாம். இது ஆற வச்சுட்டு நீங்கள் அரைங்க. ரோஸ்ட் பண்ணோன்னு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தால் ஓகே. நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா பீனட், ரோஸ்ட் பண்ண பீனட் போட்டுக்கலாம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். இது தேவையில்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பெருங்காய பவுடர் கூட போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும்.
இதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய். நான் 1 போட்டிருக்கேன், நீங்கள் 2, 3 கூட போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச வெந்தய பொடியை நம்ம போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கணும். இது ப்ரௌன் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூள் போடுறோம். 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்ததை இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த புளியை 2வது தடவை புளியை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். ஸோ புளி வந்து பச்சையாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வேகணும், நம்ம வேக விடணும், அதாவது கொதிக்க விடணும். நீங்கள் பச்சை புளியோதரை கூட பண்ணலாம். இது வந்து டெம்பிள் ஸ்டைல். நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அது வந்து ஒரு மாதிரி ஸ்டைலில் இருக்கும், அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஜாகரி பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அதுவும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நல்ல பாயில் பண்ணி வச்ச ரைஸ், அதாவது நல்லா ஆற வச்ச அரிசியை நம்ம எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி, பெப்பர், அந்த எள்ளு மிளகாய் பொடி எல்லாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஒயிட் ரைஸ் தெரியாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பெல்லாம் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். எல்லா ரைஸையுமே இதில் நம்ம போட மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி அந்த புளியோதரை பேஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக் கூட வச்சுட்டு செய்யலாம். ஸோ எதுவுமே கெட்டு போகாது. நான் உப்பு பார்த்துட்டு திரும்ப தேவைப்பட்டால் நான் உப்பு போடுறேன். ஒரு சிலர் வந்து உப்பு போட்டே வந்து சாதத்தை வேக வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரா உப்பு போட வேண்டியதில்லை. இது பாருங்கள், இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. மேலே 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த நல்லெண்ணெய். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான தமிழ்நாடு ஸ்டைல் புளியோதரை, அதுவும் டெம்பிள் ஸ்டைல். இதுக்கப்புறம் நம்ம அப்பளம் பொரிச்சுக்கலாம். இது ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். நான் அரிசி அப்பளம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் போட்டு பொரிக்கிறேன். இதனோட வீடியோவும் வந்து நான் கூடிய சீக்கிரமாக போடுறேன். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பச்சரிசி அப்பளம். நல்ல ஒரு லஞ்ச் காம்பினேஷன் சொல்லலாம், லஞ்ச் காம்போன்னு சொல்லலாம். நீங்கள் உளுந்தப்பளம் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது தேவையில்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு வாழை இலையில் நம்ம போட்டு ஒரு 4-5 மணி நேரம் வச்சுருந்து சாப்பிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் அதில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வாழை இலையில் போடும்போது. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கிற பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ண போகிறேன். 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும், ரொம்ப மசாலா எதுவும் இல்லாமல். ஸோ கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது, ஓரளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், தண்ணியும் தேவையில்லை. நான் வந்து அயன் காஸ்டிங் பேனில் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவி நல்லா கழுவுனதுக்கப்புறமா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய க்யூப்பாக போட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகுனா வேகாது, அதாவது ரோஸ்ட் பண்ணும்போது வேகாது. ஸோ அதனால் நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டுக்கலாம். இது தக்காளி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், எலுமிச்சை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, தேவைப்பட்டால் பெருங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம், பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கை போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உப்பு தேவையான அளவெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா லைட்டாக மூடி வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கரம் மசாலாலாம் தேவையில்லை. ஏன்னா புளி சாதத்தோடு சாப்பிடும்போது கரம் மசாலாவோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நான் உப்பு போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எந்த ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக், அலுமினியம், சில்வர்,
எல்லாத்த விடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவில் காட்ட முடியாத ஒரு ரெசிபி அப்படின்னா உகாதி பச்சடி. எனக்கு இந்த டைமில் அந்த நீம் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது வேப்ப மரத்தோட பூ கிடைக்கல. ஸோ அதனால அதை பண்ணலாம். நீங்கள் கிடைச்சா அது மாங்காய் வெல்லம் போட்டு நீங்கள் அதுவும் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம தயிர் ஜவ்வரிசி பண்ண போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப க்ரீமியான ஜவ்வரிசி பகலாபாத், அதாவது தயிர் ஜவ்வரிசின்னு சொல்லலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மேங்கோ பிக்கிள், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். குழந்தைகளுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் இது கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். நான்ஸ்டிக்கி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை 1/2 கப் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது மாதிரி நைலான் ஜவ்வரிசி, அதாவது நைலான் ஜவ்வரிசினா ஒன்றும் இல்லை, அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதை 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் இலை போட்டுட்டு நம்ம இந்த வடித்து வச்ச ஜவ்வரிசி இதில் போட்டுட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் இல்லைன்னா இது உங்களுக்கு சாஃப்டாக வரைக்கும் நம்ம மீடியம் டு ஹையில் வச்சு வேக வைக்கணும். லோவில் வைக்காதீங்க. லோவில் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஜவ்வரிசிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மரவள்ளி கிழங்குலேருந்து தயாரிக்கிறது தான். ஸோ அது நல்லது, ஹெல்தியானது கூட. இப்போ இதுலேயே உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க, எல்லா பக்கம் படுற மாதிரி. நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் இல்லைனா சாஃப்டாக வரைக்கும். இதுக்கப்புறம் எடுத்துருங்க. பாருங்கள், அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ அப்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் ஜவ்வரிசி இருக்கும், அது வந்து இதுக்கு ஒத்து வராது, அதை வாங்கி செஞ்சிடாதீங்க. இதுதான் வந்து கேசரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும், லட்டு எல்லாத்துக்குமே. சீசனுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, அதுக்கப்புறம் பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி வந்து ஒரு 10 இல்லைனா 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். திராட்சை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நம்ம தயிர் ஜவ்வரிசியில் போட போகிறோம். எப்போ போல் நம்ம தயிர் சாதம் மாதிரி இதை எல்லாமே இப்போ ஸ்டீம் பண்ணி இது வந்து ஆறிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது தயிர் போட்டிங்கன்னா திரிஞ்சிடும். ஸோ இது கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்படி ஒரு பவுலில் போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக வரும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தயிர் போடுங்க. ஒரு 3/4 கப் தயிர்லேருந்து 1 கப் கூட போட்டுக்கலாம். இல்லைனா 3/4 கப் தயிர், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி கூட நல்ல கோல்டு வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா தயிர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஜவ்வரிசிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த டேஸ்ட்டை. ஸோ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு தயிரை பீட் பண்ணி கூட ஊற்றலாம். இதுக்கப்புறம் அந்த தாளித்து வச்சதை இதில் போடுறோம். இதில் கேரட், பொமக்ரனேட் எல்லாமே போடலாம், அதாவது மாதுளை, கேரட் எல்லாமே போடலாம். வெள்ளரிக்காய் போடலாம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா குட்டி குட்டி மாம்பழத்தை கட் பண்ணி போடலாம். கிரேப்ஸ் வந்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். திராட்சை எல்லாமே வந்து தயிர் சாதத்துக்கு நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சாகும். இப்போ கொத்தமல்லி நான் சொன்ன மாதிரி மாதுளை பிடிக்காத குழந்தைகளுக்கு மாதுளையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வேணான்னு சொன்னால் விட்டுருங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் மேங்கோ பிக்கிள். ரெண்டுமே வந்து சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை இது சிப்ஸோடு எடுத்துக்கலாம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்ருங்க. இதே மாதிரி லஞ்சுக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா சூடான பால் ஊற்றிட்டு வெது வரும்போது ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் ஊற்றிட்டு நீங்கள் கொடுத்து விடலாம். அது மாதிரி சீசனிங் பண்ணி, அது ஒரு மெத்தட் வந்து மாங்காய் தொக்கு, மேங்கோ பிக்கிள் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. விட்டமின் சியாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், ஐயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டானது. இந்த வெயில் காலத்தில் இந்த ஹீட்டுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பச்சை மாங்காய் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சடி மாதிரியும் சாப்பிட்லாம். சட்னி, பிக்கிள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு கூட பண்ணலாம். ஆனால் நான் வந்து இந்த துருவி பண்ணியிருக்கேன். தொக்குன்னா இப்படி தான் நல்லாயிருக்கும். கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம். இப்படி வந்து துருவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி
இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது வெடிக்கும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் முக்கியமானது வெந்தயத்தை வந்து நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. இது வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு கரகரப்பாவோ இல்லை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாவோ அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா வெடிக்குது. இதை நான் ஆற வைக்க போகிறேன். இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். நீங்கள் 1/4 கப் ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரமிளகாய் போடலாம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே போடலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இதை லைட்டாக வதக்கணும். இதுக்கப்புறமா துருவி வச்ச மேங்கோ இதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாங்காயில் இருக்கிற அந்த தண்ணி வந்து வற்றணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 8 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இதே வந்து நீங்கள் பச்சையாகவும் பண்ணலாம். பச்சையாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இதை வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் கடுகுலாம் தாளித்து இதில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம வெயிலில் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகும். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான காரம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் நீங்கள் வந்து வெளியே வச்சுக்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்செல்லாம். மிளகாய் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், மிளகாயோ மிளகாத்தூளோ. இப்போது நம்ம இதை ஆறிடுச்சு, இதையும் அரைச்சிடலாம். இது வந்து கரகரப்பாவோ இல்லை ஃபைனாவோ எது மாதிரினாலும் நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்படி வந்து சூடு பண்ணி ஊற்றும் போது தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா கடையில் கிடைக்கிற ஊறுகாயில் வினிகர்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் போட முடியாது, அது ஹெல்த்தியும் கிடையாது. அதனால் நம்ம இது மாதிரி நல்லெண்ணெய், கடுகு தான் வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு புளி வந்து ஒரு 1/4 கப் ஊற்றி நீங்கள் அதோடு சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ இது தயிர் சாதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். யூஸ்வலாக தயிர் சாதம் பண்ணுவாங்க, பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்களுக்காக ஜவ்வரிசி வச்சு பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்க்கரை பொங்கல். எப்படி வந்து 1 பார்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம், நல்ல மாவு பச்சரிசி. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு. இப்போது பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் போட்டு நல்லா கழுவிக்கலாம். நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுனாலும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 2-3 தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம், அதாவது கழுவி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கழுவுற தண்ணியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு 5 கப் தண்ணி ஊற்றுறோம். பொங்கல் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது, ஒன்றா சேர்ந்து இருக்கணும். அதுக்காக அவ்வளோ தண்ணி ஊற்றுறோம். இப்போ நெய் ஊற்றிட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் நீங்கள் விடலாம், இல்லை 5 விசில் கூட விடலாம். ஸோ 5 விசில் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றினா நல்லது கூட. இப்போது நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றும் போது மட்டும்தான் வந்து அப்படியே பூ மாதிரி வரும். ஸோ பாருங்கள், இப்போவே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. 1 கப் தண்ணி ஊற்றுறேன்னா அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம வெல்லம் போட போகிறோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1.5 கப் வெல்லம் போடுறேன். நீங்கள் 1 கப்பு போடலாம், இல்லை நல்லா ஸ்வீட் வேணும் அப்படின்னா 1.25 கப் கூட போடலாம். ஸோ இந்த கட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா கொதித்து வேகும்போது அப்படியே வந்து என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிடும். ஸோ முதல்ல 1 கப் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் நான் போடுறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து வெல்லம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், வெல்லத்தையும் நாட்டு சர்க்கரையும். ஸோ எங்கிட்ட வெல்லம் அந்தளவுக்கு இல்லாதனால
ஸோ இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு அரை மஸ்டர்ட் சைஸ் போல் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இதை போடும்போது நம்ம கோயிலில் கொடுக்குற பொங்கல் அலக்கோரம், அப்புறம் ஏலக்காய் பொடி, நெய். நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ தான் கொஞ்சம் ஊற்றுறேன். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டு, ஸோ எல்லாத்துக்கும் நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் வந்து ஒரு 1/4 கப் கூட ஊற்றலாம். இப்போது நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வந்து வறுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். வறுத்துட்டு இந்த சர்க்கரை பொங்கல் மேலே போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை தாளிச்சதை வந்து நம்ம பொங்கலில் போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளானது. இது மாதிரியே தான் திணை, வரகு, சாமை எல்லாமே செய்யணும். ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக இது பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக நல்லா கெட்டியாகும். இது வந்து நம்ம உடனேயும் சாப்பிட்லாம், இல்லை 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் சாப்பிட்றலாம். ரொம்ப இதோடு சேர்த்து நீங்கள் பூர்ணம் பொரியல்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி இருக்குது. ஸோ அதுவுமே என்னால் பண்ண முடியல. தனி வீடியோவாக நான் வந்து ஒரு 2 டேஸில் போடுறேன். இதுக்கப்புறம் கொசம்பரி பண்ணணும். ஆனால் நான் வந்து சுண்டல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் ஊறிடுச்சு. இதை நம்ம வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நம்ம வேக வைக்கணும். நீங்கள் 2 விசில் மட்டும் விடுங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப வெந்துடும். இது ஓப்பன் பேன் மெத்தட்லேயும் நம்ம வேக வைக்கலாம். ஸோ நம்ம வந்து விசில் வந்தோடனே இந்த ஸ்டீமெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிடணும். ஸோ அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு விசில் விட்டுடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுக்கிறோம். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் லோடட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா மாங்காய், தேங்காய், பட்டாணி சுண்டல் அப்படிங்கிறதுனால நம்ம தேங்காய், கேரட்டு, மாங்காய் இதெல்லாமே வந்து துருவணும். இல்லை அப்படின்னா பொடி பொடியாக இது மாதிரி மாங்காயை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், தேங்காயெல்லாம் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ பொடி பொடியாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து அது வாயில் போகிறது தெரியாது, சீக்கிரம் மென்று சாப்பிட்ருவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாங்காயோட புளிப்போட அந்த சுண்டல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 11 o'clock ஸ்நாக்காக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். ஸோ நார்மல் ஃப்ரைட் ஐட்டம் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது பிடிக்காதவங்க துருவி கூட போட்டுக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துல மாங்காயை பெரிய துருவலில் துருவியும் கொடுக்குறாங்க, இப்படி பொடி பொடியாக கட் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மாங்காய் சீசன் இருக்கும்போது நம்ம இது மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம், பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேரட்டை தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதையும் துருவிக்கலாம். மாங்காய், கேரட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி சுண்டலுக்கு போடும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் துருவி அப்படியே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக வதக்கியும் போடலாம். அதுக்காக நம்ம கேரட்டையும் மாங்காயும் ரொம்ப நேரம் வதக்கினா அதனோடய டேஸ்ட் மாறிடும். ஒரு 50 செகண்ட்குள்ளே மட்டும்தான் மாங்காயை நம்ம வதக்கணும் இந்த சுண்டலுக்கு போடுறதுக்கு. ஸோ அப்படி டைம் இல்லை அப்படிங்கிறவங்க சுண்டலை மட்டும் தாளித்து விட்டுட்டு மாங்காயை மேலே தூவி விட்டுக்கலாம். மாங்காய், கேரட், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இஞ்சி கூட போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிட்டு நம்ம கடுகு போடுறோம். பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மாங்காய், பெருங்காயம் இதை போட்டுட்டு ஒரு 50 செகண்ட்குள்ளே மட்டும் நீங்கள் வதக்கணும். அதுக்கு மேலே வதக்கினீங்க அப்படின்னா மாங்காயோட டேஸ்ட் போய்டும், தொக்கு மாதிரி ஆகிடும், அது பிக்கல் மாதிரி. இப்போது பாயில் பண்ண பச்சை பட்டாணியை போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. தேவைப்பட்டால் ஃபைனலாக கொஞ்சம் சுகர் கூட நீங்கள் துவிடலாம், ஸோ ஒரு டேஸ்ட்டுக்காக. அது வேணாம் அப்படிங்கிறவங்க விட்டுறலாம். நான் வந்து சுகர் போடலை. இப்போது துருவி வச்ச கேரட், அதுக்கப்புறம் தேங்காய், கொத்தமல்லியை போட்டுரும். ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். நீங்கள் கொசம்பரி பண்ணணும் அப்படின்னா பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காயும் கேரட்டு போட்டு தாளிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மாங்காய் சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய். எண்ணெய் குறைவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேப்சிகம் போட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அதாவது மிளகாய் தூள். நம்ம இதையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல்
நல்லா crispy ஆக வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ இப்போது அது எடுத்ததுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா crispy ஆக வரைக்கும் நம்ம வதக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். உப்பு போட்டுட்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர்லாம் போட்டுட்டு நம்ம இதையும் வதக்குவோம். முதல்ல அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இப்போ நான் போட்டுக்கிறது கொத்தமல்லி பொடி. இதையும் நம்ம நல்லா வதக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, K1 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பிரெயினுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கும். மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது. ஸோ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண கேப்சிகத்தை போட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போடலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ வெயிட் லாஸ்னு போகிறவங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கும்போது இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வெஜிடபிளில். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பர்ஃபெக்டானது மாங்காய் சாதம். இது ரெண்டையுமே வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கும் கொடுத்து விடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ராம் மேங்கோ ரைஸ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பச்சை மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு, இது தோல் எடுக்க வேணாம், அரை மாங்காய் மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல நம்ம துருவினா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா சின்னதுலேயும் துருவலாம். இது வந்து வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் ஆகும். அதனுடைய புளிப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மத்தியானம் சாப்பிடும்போது. இப்போது நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் இதில் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச மாங்காய் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கு மேலே நீங்கள் வதக்க வேணாம். ஸோ பாருங்கள், இப்போவே நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்னாடியே ரைஸை வந்து வடித்து வச்சுட்டேன். ஒரு 1.5 கப் ரைஸ் போட்டால் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், 1.5 கப் நான் பாயில் பண்ணி ஆற வச்சு வச்சேன் பாசுமதி ரைஸ். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டுட்டு நம்ம லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். வெண்டைக்காய் வதக்க ஒரு 5லேருந்து 8 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 18 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபி